எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு ஒரு கப்பு மோர் எடுத்திருக்கேன். மோரோட உப்பு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸ்கின்னோட தான் நான் இதை எடுத்திருக்கேன். ஸ்கின்னோட செஞ்சால் தான் இந்த ஃப்ரைட் சிக்கன் சூப்பராக வரும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த சிக்கனை ஃப்ரிட்ஜில் ஒரு 6 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட நம்ம இதை ஊற வச்சிடலாம். இல்லாட்டி ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம். எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அவ்வளோ சூப்பராக நமக்கு இந்த சிக்கன் கிடைக்கும். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போது இது ஃப்ரை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணிடலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அனியன் பவுடர், ஒரு 1 டீஸ்பூன் பேப்ரிக்கா, 1 டீஸ்பூன் பெப்பர், ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறமா இந்த மோர் இருக்குது இல்லையா, அந்த சிக்கனில் கலந்து வச்ச மோர், அந்த மோர்லேருந்தே ஒரு 2 ஸ்பூன் நம்ம இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா அந்த ஃப்ளேக்கியாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாவெல்லாம் கலந்து அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் கிடைக்கணும். அந்த அளவுக்கு அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாவில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாவு நல்லா ஒட்டணும். ஸோ நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு அதை மிக்ஸ் பண்ணி நம்ம அதில் நல்லா ஒட்டினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பக்கம் கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண விட்டுடலாங்க. எண்ணெய் நம்ம கடலெண்ணெய் இதுக்கு யூஸ் பண்ணலாம். கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டைம் எடுத்து ஒரு பீசஸாக இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா ஒன்று ஒன்றா அதை பெரட்டி நல்லா ஒட்டணும். அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா வச்சிடலாம். மீன்வைல் எனக்கு ஒரு கப்பு சூப்பர் டீ என் ஹஸ்பண்ட் எனக்கு போட்டு கொடுத்தாருங்க. ஓகே, அதை குடிச்சிக்கிட்டே இந்த சிக்கனை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஒரு ரைட் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. சிம்மிலேயே வச்சு தான் நம்ம இதை பண்ணணும். அப்போ தான் சிக்கன் உள்ளே நல்லா வேகும். இந்த ரெசிபி எனக்கு ஏன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, என் பையன் வழக்கம் போல் அவர் கேட்ட ரெசிபி தான். ஒரு வாரமாக ஒரு வீடியோ காமிச்சு மம்மி எனக்கு இந்த ஃப்ரைட் சிக்கன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். சரி, அதனால் அதுக்காக வேண்டியே நான் இதை ட்ரை பண்ணேன். ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன், நல்லாவே வந்தது. அந்த மாவெல்லாம் எனக்கு தனித்தனியாக பிரிஞ்சு போல் சூப்பராக அதே டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட்டில் KFC விட சூப்பராக இருந்ததுங்க. நான் இதே சிக்கனை ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வேறு பேட்டர்னில் பண்ணேன். தண்ணியில் முக்கி அதுக்கப்புறம் மாவில் பெரட்டி அந்த மாதிரி. ஆனால் அது எனக்கு அவ்வளோக்கா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. பட் இது நிஜமாகவே பர்ஃபெக்டாக வந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ இப்போது என் பையனுக்கு நான் இதை கொடுக்குறேன். நீங்களே பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்ட்டு. அது என்னது? ஃப்ரைட் சிக்கன். ஃப்ரைட் சிக்கன். ஓகே. KFCனா என்ன? கென்டக்கிஸ் ஃப்ரைட் சிக்கன் இல்ல, இது கார்த்திகாஸ் ஃப்ரைட் சிக்கன். இந்த கிறிஸ்பியான ஃப்ரைட் சிக்கனை சாஸில் அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ க்ரன்ச்சிங்க, செம்மையாக வந்தது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.